மகர ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய சப்போர்ட் இருக்குது. ராகு கேது பகவானுடைய பார்த்தீங்கன்னா, தொந்தரவு இல்லாத நிலை இருக்குது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்குது. ஸோ எல்லா வகத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமையில இருந்து, படிப்படியாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நல்லா முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, படிப்படியாக தான் முன்னேற்றம் இருக்கும். எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா சார்? எனக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு செல்வம் கிடைக்குமா சார்? சட்டுன்னு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருமா சார்? அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தரக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இல்லைன்னாலுமே இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முதல்ல ரிலீஃப் ஆயிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும். சார் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வலுவாக எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக இந்த ஆத்ம திருப்தி. அதாவது பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்ட நிலைமையில இருந்து, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன், அமைதியா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்ல. பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் இல்லைனா கூட, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் பெறுவீர்கள்.